ஜனநாயகன் படம் வணக்கம். வெளியிடுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. குறிப்பாக தணிக்கை வாரியம் தற்போது நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடும் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பாக அது அமைந்தது. ஆனால் அது அந்த தீர்ப்பு வந்த ஒரு சில நிமிடங்கள்லயே தணிக்கை வாரியம் மேல்முறையீட்டுக்காக நாங்கள் செல்கிறோம் அப்படின்னு அறிவித்திருப்பது அப்படின்றது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் விஜய்க்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம பொலிட்டிக்கலா புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இந்த படத்துல சில காட்சிகள் இருக்கிறது, அது சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு வந்த ஒரு கடிதத்தின் அடிப்படையில் அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை வரம்பு மீறி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தீர்ப்பில் தற்காலை தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது, நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. நீங்க யாரோ ஒரு கடிதத்தில் அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியதே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னும் போது அதை தான் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அது தீர்ப்பையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது வரம்பை மீறி தணிக்கை வாரியம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. ஆகவே அந்த முடிவு சரியில்லை. அந்த ரிவைசிங் போன அந்த ஆர்டரை அவங்க குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை தணிக்கை வாரியம் எடுத்திருக்கிறது. அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது அப்படின்றது கிளியரா புரியுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கு. நீதிமன்றங்கள் என்ன முடிவு செய்கிறது அப்படின்றத பார்க்கணும். இது முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்குது அப்படின்றது தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னாங்க. அது ஒரு நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு பிறகு அதன் மீது மேல்முறையீடு போவது அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனா தான் பார்க்கணும். ஜனநாயகன் படம் வெளியிடுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. குறிப்பாக தணிக்கை வாரியம் தற்போது நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடும் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பாக அது அமைந்தது. ஆனால் அது அந்த தீர்ப்பு வந்த ஒரு சில நிமிடங்கள்லயே தணிக்கை வாரியம் மேல்முறையீட்டுக்காக நாங்கள் செல்கிறோம் அப்படின்னு அறிவித்திருப்பது அப்படின்றது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் விஜய்க்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம பொலிட்டிக்கலா புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இந்த படத்துல சில காட்சிகள் இருக்கிறது, அது சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு வந்த ஒரு கடிதத்தின் அடிப்படையில் அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை வரம்பு மீறி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தீர்ப்பில் தற்காலை தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது, நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. நீங்க யாரோ ஒரு கடிதத்தில் அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியதே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னும் போது அதை தான் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அது தீர்ப்பையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது வரம்பை மீறி தணிக்கை வாரியம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. ஆகவே அந்த முடிவு சரியில்லை. அந்த ரிவைசிங் போன அந்த ஆர்டரை அவங்க குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை தணிக்கை வாரியம் எடுத்திருக்கிறது. அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது அப்படின்றது கிளியரா புரியுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கு. நீதிமன்றங்கள் என்ன முடிவு செய்கிறது அப்படின்றத பார்க்கணும். இது முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்குது அப்படின்றது தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னாங்க. அது ஒரு நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு பிறகு அதன் மீது மேல்முறையீடு போவது அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனா தான் பார்க்கணும். இணைப்பில் தங்களது பார்வை பகிர்ந்ததற்காக நன்றி திரு ஷபீர் அகமது.